வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் நம்ம ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதை தான் நான் யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு. இதில் வந்து இந்த காஞ்ச மிளகாவை வந்து அப்படியே தாளிக்க போடாமல் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் பவுடராக இப்படி வச்சுக்கலாம். ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ரெசிபியை பார்க்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் இதில் வந்து தாளிக்கிறதுக்கு சீரகம் போடுறேன். இதில் இன்றைக்கி நம்ம தாளிக்கிறதுக்கு வெறும் சீரகம் மட்டுமே போட போகிறோம். அப்புறம் பூண்டு வந்து ரொம்ப நசுக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி வெட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூனுக்கான மஞ்சள் தூள், லேசாக இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ரொம்ப சின்ன சைஸ் பேபி பட்டன் மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் மஷ்ரூம்ஸை 4ஆக வெட்டியிருக்கேன். ஸோ லேசாக இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பெப்பர் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன்னு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியான ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெப்பர், சால்ட்டு, சீரகம், ட்ரை சில்லி, இதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மஷ்ரூம்ஸை கவர் பண்ணி நான் குக் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம அடிஷ்னலாக தண்ணி சேர்க்கணுன்றது இல்லை. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே மஷ்ரூம் சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மஷ்ரூம்ஸ் இப்போவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஃப்ரையாகவும் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.